நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடில் இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டிலிருந்து தமிழக எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் முறைகளை இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இந்த தமிழக எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமது தமிழ்நாட்டிலிருந்து சென்னை லொகேஷன்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, தகுதின்னு எடுத்துட்டீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சவங்களும், டிப்ளமோ முடிச்சவங்களும், டிகிரி முடிச்சவங்களும் சரி விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதின்னு எடுத்துட்டீங்கன்னா 8/4/2026 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதோடைய மற்ற டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் queries இப்ப நினைச்சீங்கன்னா நவீன் 812244@gmail.com இரண்டாவது மெயில் ஐடி, நவீன் 99650@gmail.com மூன்றாவது மெயில் ஐடி, நவீன் 73585@gmail.com இந்த மூன்று மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அபிஷியல் வெப்சைட். இது ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் லிங்க்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த டிபார்ட்மெண்ட் இங்கே ஹைலைட் பண்ணிருக்காங்க பாருங்க. தமிழ்ல சொன்னா எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையத்திலிருந்து நமது தமிழ்நாட்டிலிருந்து சென்னை லொகேஷன்ல இருந்துதான் வேலைவாய்ப்பு விளம்பர அறிவிப்பு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 6/3/2026 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 8/4/2026 அன்று பிற்பகல் 5:30 மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேரணும் சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பதவியின் பெயர் உதவி ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன், அதாவது அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியனுக்கு பாத்தீங்கன்னா லெவல் 8க்கு மாத சம்பளம் 19,500 முதல் 71,900 கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டிங் ஒட்டுமொத்தமாக 10 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அதுல பிஎல் எம்பிசிக்கு ஒரு காலி பணியிடங்கள், பிஎல் பிசி அதர் கேட்டகரிக்கு ஒரு காலி பணிகள், பிசிஎம் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு காலி பணிகள், ஜெனரல் கேட்டகரி பிக்கு ஒரு காலி பணிகள், எம்பிசி டிசிக்கு ஒரு காலி பணிகள், எஸ்சி பிஎஸ்டிஎம் என்பி டபிள்யூக்கு டபிள்யூனா விண்டோஸ், சோ பிஎஸ்டிஎம்னா மாற்றுத்திறனாளிகள், என்பினா நோ, சோ இதுக்கு ஒரு காலி பணிகள். அதே மாதிரி ஜிடிடபிள்யூ என்பிக்கு ஒரு காலி பணிகள், பிசி அதர் கேட்டகரி பிசி முஸ்லிம் இந்த இதுக்கெல்லாம் ஒரு காலி பணிகள். அதுக்கப்புறம் ஜிடிலேயே பிஎஸ்டிஎம் என்பிக்கு ஒரு காலி பணிகள், எஸ்சி கேட்டகரிக்கு ஒரு காலி பணிகள். சோ இந்த 10 காலி பணியிடங்களை பிரிச்சு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து கல்வி மற்றும் தொழில்நுட்ப தகுதி, இதுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி எடுத்து படிச்சிருந்திருக்கலாம், இல்ல அப்படின்னா டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிபிகேட் முடிச்சிருந்திருக்கணும் சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் சபார்டினேட் சர்வீஸ் ரூல்ஸ் படி ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி நீங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து இரண்டாவது பதவி இளநிலை மின் வினைஞர், அதாவது ஜூனியர் எலக்ட்ரீஷியன், மாத சம்பளம் 19,500 லெவல் 8க்கு கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டிங் ஒட்டுமொத்தமாக 4 காலிப்படங்கள். 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். அதற்கு அடுத்தபடியே டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம், இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம், டிகிரி ஹோல்டர் இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். அடுத்தது இளநிலை கம்பியர் ஜூனியர் மெக்கானிக்கு பாத்தீங்கன்னா லெவல் 8 வரைக்கும் போகலாம். ஸ்டார்டிங் சம்பளம் 19,500 முதல் 71,900 சம்பளம். ஒட்டுமொத்தமாக 8 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. 10th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம், இல்லைன்னா டிப்ளமோ எடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் பிரஸ்ல நீங்க ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். 4வது பணி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பிளம்பர் கம் எலக்ட்ரீஷியன் கொடுத்திருக்காங்க. 19,571 சம்பளம், ஒரு காலி பணியிடங்கள். 10th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம், இல்லைன்னா டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிபிகேட் இருந்தாலே போதும் சொல்லிருக்காங்க. பிஎல்னா பேக்லாக், ஜினா ஜெனரல் டர்ன், பிசினா பேக்வர்ட் கிளாஸ், எம்பிசினா மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், பிசினா பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம், எஸ்சினே ஷெட்யூல் காஸ்ட். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அப்ரிவேஷன் இருக்குது.
சோ தனித்தனி நீங்க திரையில வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா PSM சர்டிபிகேட் இருந்தாலும் சரி, அதாவது மாற்றுத்திறனாளிகள், எக்கனாமிக் வீக் பர்சன், சோ இவங்களும் சரி, அதாவது OBC சர்டிபிகேட்டா இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். வயது தகுதிகள் அப்படின்னா 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமம் 18 வயசு. SC கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா பப்ளிக் இருந்ததுன்னா 37, எக்ஸர்வீஸ்னா அப் டு 55. SC கேட்டகரினா இது பப்ளிக் இருந்ததுன்னா 37 அப் டு 55 வந்து எக்ஸர்வீஸ்மென்ட். STக்கும் 37, 55. MBC DNCக்கு வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் பீப்புள் இருந்தீங்கன்னா 34, எக்ஸர்வீஸ்மென்ட் அப் டு 55. BC கேட்டகரியில இருந்தீங்கன்னா பப்ளிக் வந்து 34, எக்ஸர்வீஸ்மென்ட் அப் டு 35. OC கேட்டகரியில இருந்தீங்கன்னா பப்ளிக் இருந்தீங்கன்னா 32, எக்ஸர்வீஸ்மென்ட் இருந்தீங்கன்னா 50. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அப் டு 42 வயசு வரைக்கும், டெஸ்ட் விண்டோக்கு வந்து அப் டு 37 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர், எழுது பொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம், 110 அண்ணா சாலை, சென்னை 2. இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 8/4/2026 மாலை 5:30 மணிக்குள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கண்டிப்பா 3 மாதத்துக்குள்ள எடுத்திருக்கக்கூடிய போட்டோ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து பேஸ்ட் பண்ணி அனுப்பணும். சோ என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க. விண்ணப்பத்தினுடைய அடையாளம் மற்றும் இருப்பிட சான்றிதழ், புகைப்பட நகல் கண்டிப்பா இருக்கணும், பேன் கார்டு, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, சோ இந்த மாதிரி வயது வரம்பு கோரிங்கன்னா அதோட சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதே மாதிரி 10th 12th முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட், பட்டப்படி முடிச்சிங்கன்னா அதோட சர்டிபிகேட், 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட், அதே மாதிரி உங்களுடைய பர்த் சர்டிபிகேட், சோ அதே மாதிரி கான்டாக்ட் சர்டிபிகேட், அதே மாதிரி கிரீன் சிக்னேச்சர் வாங்கி அதோட சர்டிபிகேட், NO சர்டிபிகேட், சோ இது எல்லாமே இருக்கணும். அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா stationaryprint.gov.in. சோ இந்த லிங்க் மூலமா தான் நீங்க வந்து எடுக்கணும். இதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கேன். அதே மாதிரி நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இல்ல பண்ணா டேரக்டா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுல நாங்க அப்லோட் பண்ணிருப்போம். ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறது ஒவ்வொரு போஸ்டிங்குமே தனித்தனியா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 3 மாதத்துக்கு எடுத்துக்கூடிய போட்டோ இந்த இடத்துல ஒட்டணும், ஒட்டிட்டு இந்த சிக்னேச்சர் மேல போட்டோ மேல கொடுக்கணும். சோ என்னென்ன போஸ்டிங்னா இது வந்து பாத்தீங்கன்னா உதவி ஆஃபீஸர் மிஷின் டெக்னீஷியன் கொடுத்திருக்காங்க. உங்களோட நேம் கண்டிப்பா பிளாக் லெட்டர்ல வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் ஆனா பெண்ணா, திருநங்கையா, 3ஆம் சதவீதம், ஃபாதர் நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, அதே மாதிரி ரிலேஜன்ல ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டின், பூதம், சிக்கிம், அதர்ஸ், கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் உங்களுடைய கேஸ்ட், அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பரு, திருமணம் ஆனவரா இல்லையா, நீங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள், என்ன தாய்மொழி, உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், அது முன்னுரிமை கோருறீங்களா இல்லையா, சோ அந்த ப்ரியாரிட்டியா நான் ப்ரியாரிட்டி டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 10th மார்க் ஷீட் நம்பரு, அதுக்கப்புறம் எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, என்ன மொழியில வந்து படிச்சிருக்கீங்க, எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, 12th உடைய சர்டிபிகேட் நம்பரு, சோ இயர் ஆஃப் பாசிங், என்ன மொழியில வந்து படிச்சிருக்கீங்க, அதே மாதிரி ITI டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அது என்ன கோர்ஸ் நேம், எந்த இயர், சர்டிபிகேட் நம்பரு, இயர் ஆஃப் பாசிங், என்ன லாங்குவேஜ் எடுத்து படிச்சீங்க, அதே மாதிரி டிகிரி ஹோல்டரா இருந்தீங்கன்னா என்ன கோர்ஸ், என்ன இன்ஸ்டிடியூட், சர்டிபிகேட் நம்பரு, எந்த லாங்குவேஜ்ல எடுத்து படிச்சீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அதோட டீடைல்ஸ், அதே மாதிரி நீங்க ஏதாவது வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் ஏதாவது கிளைம் பண்றீங்கன்னா அதோட டீடைல்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கக்கூடிய அதோடைய எண் அண்ட் ரெனிவல் டேட், ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊரு, பிளேஸ், சைன், இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் எலக்ட்ரீஷியன் போஸ்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்க வந்து ஜூனியர் மெக்கானிக் போஸ்டிங்க்கு வந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளம்பர் கம் எலக்ட்ரீஷியனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் நீங்க படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, இன்ஸ்டா வந்து பிரைவேட்டா வந்து சாட் பண்ணலாம். பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா எங்களுடைய மெயில் ஐடி இப்போ உங்களுக்கு திரையில வரும். சோ இந்த மெயில் ஐடி வந்து இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல பண்ண இரண்டாம் மெயில் ஐடி naveen99650@gmail.com இந்த மெயில் ஐடி மூலமா கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா naveen73585@gmail.com
இந்த 3 மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உங்களோட கொரிஸை எங்க இருந்து கேட்கலாம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ணி நினைச்சீங்கன்னா டைரக்ட் கேட்கலாம். இது மாதிரி ரெஸ்யூமா இருக்கட்டும், டிஎன்பிசி, டிஎன்எஸ்டிசி அந்த மாதிரி எல்லா போஸ்டிங்க்கு தேவையான மெட்டீரியலும் நாங்களும் வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career. இந்த வீடியோ சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து வரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு உண்டுகளா இருக்கும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம்.